அதுவும் இல்லாம நீ பிளேட்ட மாத்தாத. ஏற்கனவே என் பின்னாடி பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. சரியான நீயும் என்ன மாதிரி கண்ணடிக்க கத்துக்கிட்டேன்னா 2-3 பசங்க ஓ பின்னாடி சுத்துவாங்கல்ல. சுமதி இப்படி எல்லாம் பேசாத. அதெல்லாம் விடு. இங்க பாருக்கா. ட்ரை பண்ணிக்கா. ஒரு தடவை ட்ரை பண்ண. எழுந்திரடி. பாட்டி உட்கார்ந்து அவளுக்கு கண்ணடிக்க வலிக்குது, விடுங்க. நீ வா பாட்டி என்ன பண்றேன்னு பாரு. காது வலிக்குது. நான் பேசாத. ஐயோ பாட்டி சொன்ன சொல்றேன்ல பேசாம வா. அம்மா உனக்கு வர குறும்பு அதிகமாகிட்டே போகுது. நான் சொல்றத கேளு. வா முதல்ல வந்து உட்காரு. உட்காரு. விடுங்க பாட்டி. என்ன பண்றீங்க? என்னாச்சுமா? இந்த பாட்டி இருக்காங்கல்ல, சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணு. பாட்டி எப்ப பாரு என்னையே தொல்லை பண்றீங்க. அதான் சௌமியா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க என்னை விட பெரியவங்க. அப்பா நீங்க முதல்ல சௌமியா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அக்காவுக்கு பாடி பில்டர் மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கணும். முதல்ல கொஞ்ச நாளைக்கு அவரை மாமா மாமான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனது அவர் பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க யாரை வேணாலும் என்னை கட்டி வைங்க. நான் சொன்னது சரிதானே பாட்டி? சௌமியாவுக்கு இந்த உண்மையை நான் எப்படி புரிய வைப்பேன்? கல்யாணங்கிற விஷயமே அவ விதியில இல்லையே. அந்த நிழலும் அவளை இன்னும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. அம்மா என்னாச்சுமா? சுமதி, சுமதி, சுமதி எந்திரிமா. உனக்கு ஒன்னும் அடிப்படல. நல்லா தானே இருக்க. எங்கேயாவது அடிபட்டுடுச்சா? என்னாச்சு? அம்மா இந்த அருவா இங்க எப்படி? அதெல்லாம் விடுமா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த நடு ராத்திரியில இங்க எதுக்கு வந்த? உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம், நான் உங்க பக்கத்துல படுத்து தூங்கலான்னு வந்தேன். சரி முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. 10 வருஷம் ஆச்சு, இப்பவும் இந்த அருவா உங்க தலைவாணி கீழே என்ன பண்ணுது? எதுக்காக அப்படி பயந்து போய் என்ன அருவாளால வெட்ட வந்தீங்க? என்ன நடக்குதுங்க? சௌமியாக்கா, 10 வருஷமா நான் இந்த அருவாலை பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அம்மாவோட துப்பட்டால உங்க கையை கட்டிட்டு தான் தூங்குறாங்க. சுமதி, இத பத்திலாம் நீ யோசிக்காதம்மா. நீங்க பாருங்கம்மா, பொய்யெல்லாம் வேண்டாம். உண்மை என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன் கேளு. இந்த சிகப்பு துப்பட்டா, அப்புறம் அந்த அரிவாள், ரெண்டுமே ஒரு தாயோட பயம். பயமா? யாரை பார்த்து? சோனியக்காரி. மறுபடியும் அவ வந்து என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா. வாட்? சீரியஸ்லி மம்மி? சின்ன வயசுல இருந்து சூனியக்காரி? ஓ காட், நீங்க ரொம்ப டூ மச்மா. சுமதி, அம்மா கிட்ட எப்படியா பேசுவ? வேற எப்படி பேசுறது? அம்மா விஷயத்துல என்ன பண்றாங்கன்னு புரியலையா? நீ என்ன குழந்தையா? மத்தவங்க வீட்டுக்கு போய் பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாரு. ஓ ஓ, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அக்காவுக்கு அனுமதி இல்லையே. அப்புறம் எப்படி மத்தவங்க வீட்டுக்கு போய் பார்க்க முடியும்? அக்கா இவங்க பயங்கரமான சுயநலவாதி. எப்பவும் அவங்க கைக்குள்ளேயே ஒண்ணு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. யார் எப்படி போனாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. வாய மூடு. நான் கெட்டவன் தானே நீ எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. சின்ன வயசுல ஒரு சூனியக்காரி இவளை தூக்கிட்டு போயிட்டா.
காப்பாத்திக்கிட்டு வர உங்க அக்காவை நான் பார்த்து வளர்க்கறேன். இவளை பாதுகாக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா அதுக்காக எப்படி? போது நிறுத்து. நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. இங்க இருந்து போயிடு. சுமதியை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லம்மா? சுமதி, நீ அம்மா வேதனைப்படுத்திட்டல. சுமதி, அம்மா எனக்கு கெடுதல் நினைப்பாங்கன்னு நீ எப்படி நினைக்கலாம்? அழாதீங்கம்மா. I'm sorry மம்மி. இனிமே நான் அந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா இது வரைக்கும் உங்களோட பயத்தோட காரணத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க எதையோ மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தா நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க? சரி, ஓகே, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு அக்கா கிட்டயாவது சொல்லலாம்ல. சௌமியா, நீ உண்மைய சொல்லு. உனக்கு இந்த அம்மா மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எது செஞ்சாலும் உங்க 2 பேரோட நன்மைக்கு தான் செய்வேன். நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இங்க பாருங்க, நான் காதை புடிச்சுக்கிட்டேம்மா. சரி சரி, தோப்புக்காரனை கூட போட்டுடுறேன். I'm sorry, I'm sorry, I'm sorry, I'm sorry, I'm sorry, I'm sorry மா. சாரி மா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நிஜமா எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க எது செஞ்சாலும் எங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இல்லையா சௌமியக்கா? சரியான வாளு. அப்படிதான் இருக்கணும். நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? சௌமியாவுக்காக நீ சண்டை போட்டு நீ கேள்வி கேட்கிறேன்னு எனக்கு புரியுது சுமதி. ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இல்ல. புரிஞ்சுக்கோமா? அப்பா, என் இயரிங்ஸ் கொடுங்க. தரேன். சீக்கிரம் கொடுங்கப்பா. இங்க தான் இருக்கு. எங்க இருக்கு? இருக்கு பாரு. ஓ, இங்க இருக்கா? சரி, காசு கொடுங்க. காசு என்னோட ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. நான் இப்பவே பேக்ல எடுத்து வச்சிரறேன். இங்க இருக்கு. சரி அப்பா, என்னோட லிப்ஸ்டிக்க காணோம். சீக்கிரம் எடுத்து கொடுங்க. வர சுமதி, நீ காலேஜ்ல படிக்க போறியா இல்ல ஃபேஷன் ஷோவுக்கு போறியா? ஏண்டா மகேந்திரா, நீ என்னடா அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ பாட்டி, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் என்ன பார்க்க காலேஜ்க்கு வருவாங்க. நான் காலேஜ்க்கு கொஞ்சம் சுமாரா போனாலும் உங்க பேர் தான் கேட்டு போயிடும். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்படி படபடன்னு வெடிக்கிற பாட்டிக்கு வாயில்லாத பூச்சி மாதிரி ஒரு பேத்தியான்னு. சரி, அதை விடுங்க. அப்பா, என்னோட டியோ எங்க வச்சீங்க? உள்ள வச்சிட்டமா? எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காதா? இப்ப நீ பெரிய பொண்ணாயிட்ட. இன்னும் எத்தனை நாள் தான் அப்பா உனக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்? அப்பா, எல்லாத்தையும் நானே ஞாபகம் வச்சுக்கிட்டா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்ல உங்களுக்கு போர் அடிக்காதா? என்ன சொல்றீங்க? சரி, ஓகே, நான் போய் சரி போட்டு வந்துறேன். மம்மி, சுமதி வந்துட்டா. முதல்ல அவளுக்கு சாப்பிட கொடுத்துருவோம். அந்த தட்டு எடு. இந்த பவுல கொடு. சப்பாத்தி எடுத்து வை. சுமதி, ரெடி ஆயிட்டியா? ஆயிட்டேன்க்கா. இந்தா, சீக்கிரம் சாப்பிடு. வேண்டாக்கா, எனக்கு பசிக்கல. ஃபேவரட். வேண்டாக்கா. ஆகட்டா. இன்னொரு வை. ஐயோ, போதும்க்கா, லேட் ஆயிடுச்சு. வேண்டாம், லேட் ஆயிடுச்சு. ஆகட்டா. அக்கா, போதும், நான் லேட் ஆயிடுச்சு சொல்றேன்ல. இங்க பாரு, ஒழுங்கா சாப்பிடலனா எப்படி எழுதுவேன்? மூளை வேலை செய்ய வேண்டாமா? இதோட போதும். லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பை. கொஞ்சம் சாப்பிட்டு போலாம்ல. வந்து சாப்பிட்டுக்கிறேன். பை. சரி, ஒழுங்கா பரீட்சை எழுத கொடுங்க. சீக்கிரம் கொடுங்க. லேட் ஆயிடுச்சு. பாத்து போமா. ஓகே, பை.